வணக்கம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெறக்கூடிய பொதுவான பலன்களை இன்று சொல்கிறேன். நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து இது கூடும் அல்லது குறையும். அழகும் திறமையும், ஆண்மை, தீவிரம், கட்டளைத்திறன், இனிமையான பேச்சு, தலைமை பண்பு, நீதி, உடல் தகுதி, பெருமை, கண்ணியம் ஆகியவை பூரம் நட்சத்திரக்காரர்களின் குணங்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் எதிரிகளை வென்றவளாகவும், நல்ல மகன்களை பெற்றவளாகவும், நீதி மற்றும் வழக்குகளில் திறமையானவளாகவும், அறிவியலில் தேர்ச்சி பெற்றவளாகவும், நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் காணப்படுவார். புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். அவர்கள் புத்திசாலிகள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் திறன் கொண்டவர்கள். எளிதில் கோபப்படுவதோடு அமைதியாகவும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் பிறருக்கு கீழ் வாழும் குணம் அவர்களிடம் இல்லை. மற்றவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட தயங்குவார்கள். இதனால் எதிரிகள் அதிகம். மென்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதால் பிறர் துன்பத்தில் உருகும் மனம் உடையவர்கள். சிலர் கட்டுப்பாடற்ற பாலியல் வாழ்க்கையை கொண்டுள்ளனர். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆடம்பர உணர்வு அதிகமாக இருக்கும். இனிமையான பேச்சு, சிற்றின்பம் மற்றும் பாலியல் ஆசை ஆகியவை அவற்றின் அறிகுறிகளாகும். எல்லாவிதமான மக்களையும் சமாளிக்கும் அசாத்திய திறமை அவருக்கு உண்டு. கண்ணியமாக நடந்து கொள்ளவும், சுயமரியாதையை பேணவும், தவறான குற்றச்சாட்டுகளை தவிர்க்கவும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். யாருடனும் சண்டையிடாமல் இருக்க தன்னால் இயன்றவரை முயற்சி செய்வார். ஆனால் இலட்சியங்கள் என்ற பெயரில் வீட்டில் விழாத நிலைப்பாட்டை எடுப்போம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறுவார்கள். அதிகார பதவிகளை அடைய சிறப்பு ஆர்வம் காட்டுவார்கள். அத்தகைய நிலைகளில் மிகவும் பிரகாசமானது நேர்மை சொல்லை கடைபிடிக்கும் குணம் இருக்கும். கடமைகளை நேர்த்தியாக செய்ய முயற்சிப்பீர்கள். ஆனால் சில சிறப்பு சூழ்நிலைகள் எழுகின்றன, எனவே விரும்பிய முடிவுகளை அடைய முடியாது. பூரம்காரர்களின் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும். இருப்பினும் சில முழுநேர தம்பதிகள் தங்கள் திருமண வாழ்க்கையில் முழுமையற்றவர்களாக உணரலாம் அல்லது திருமண வாழ்க்கையே உடைந்து போகலாம். பூரம் நாளில் பிறந்த பெண்களுக்கு ஒரு வருடத்திற்கு மேல் இருக்கலாம். இதனால் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். பூரம் நாளில் பிறந்தவர்கள் காதல் உறவு முறிவு, நினைத்த திருமணத்தில் தோல்வி போன்ற சில குறைபாடுகளை சந்திக்க நேரிடும். 17 ஆண்டுகள் வரையிலான காலம் பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் 12 முதல் 18 வரை கல்வி என்பது முழு வெற்றியோ தோல்வியோ அல்ல. 30 வயதிற்குள் கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குடும்ப மகிழ்ச்சி, சந்ததி போன்றவற்றை பெறுவீர்கள். 20, 30, 33 வயதில் வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். 30 முதல் 40 வயதுக்குள் நிலம் மற்றும் புதிய வீடு கிடைக்கும். 40 வயதிற்கு பிறகு வாழ்க்கை பொதுவாக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். Please subscribe to my channel. வெற்றியம்லே ஒரு ஜோதிட சேனல். Thank you for watching.